வணக்கம் தமிழ் மக்களே, இன்னையோட சினிமா அப்டேட்களை பார்க்கலாம் வாங்க. இயக்குனர் மகிழ் திருமேனி இயக்கத்தில் அஜித் நடித்து வரும் திரைப்படம் விடாமுயற்சி. இப்படத்தை லைகா நிறுவனம் தயாரித்து வருகிறது. அஜித்துடன் இணைந்து த்ரிஷா, அர்ஜுன், ஆரவ், ரெஜினா, பிரியா பவானி சங்கர் உள்ளிட்டோர் நடிக்கிறார்கள். இப்படத்தின் படப்பிடிப்பு அஜர்பைஜான் நாட்டில் தொடர்ந்து விறுவிறுப்பாக நடந்து வந்தது. அந்நாட்டில் அடிக்கடி நிலவும் பருவநிலை மாற்றம் காரணமாக அவ்வப்போது படப்பிடிப்பு தடை ஏற்பட்டாலும் ஒரு வழியாக 80% படப்பிடிப்பை முடித்துக்கொண்டு படக்குழு சென்னை திரும்பினர். அடுத்த கட்ட படப்பிடிப்பு வேறு இடத்தில் எடுக்கப் போவதாகவும் அறிவிப்பு வெளியான நிலையில், ஆனால் இன்னும் அடுத்த கட்ட படப்பிடிப்பு தொடங்கப்படவில்லை. இந்நிலையில் விடாமுயற்சி படத்தின் அடுத்த கட்ட படப்பிடிப்பு வரும் 10ஆம் தேதி தொடங்க வாய்ப்புள்ளதாகவும் மீண்டும் அசர்பைஜானில் படப்பிடிப்பு நடக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இப்படத்திற்கு அனிருத் இசையமைக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. விடாமுயற்சி படப்பிடிப்பு தள்ளிக்கொண்டே போவதால் அஜித், ஆதிக் ரவிச்சந்திரன் கூட்டணியில் துவங்க உள்ள படத்தின் படப்பிடிப்பும் தள்ளிக்கொண்டே போகிறதாம். மார்ச் மாதமே முடியவிருந்த விடாமுயற்சி படப்பிடிப்பு தற்போது மே மாதம் வரை நடக்கும் என கூறப்படுகிறது. இதனால் மே மாதத்திற்கு பின்தான் AK-63 படத்தின் படப்பிடிப்பு துவங்கும் என தெரிய வந்துள்ளது. பாயும் புலி படத்தில் தான் பயன்படுத்திய பைக்கின் மீது அமர்ந்து நடிகர் ரஜினிகாந்த் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை பகிர்ந்த AVM பட தயாரிப்பு நிறுவனம். மலையாள சினிமாவில் ஜித் ஜோசப் இயக்கத்தில் மோகன்லால் நடிப்பில் வெளியாகி இந்திய சினிமாவை திரும்பி பார்க்க வைத்த த்ரிஷ்யம் திரைப்படம் ஹாலிவுட்டிலும் ரீமேக் ஆக உள்ளது. ஒரு இந்திய திரைப்படம் ஹாலிவுட்டிலும் ரீமேக் செய்யப்படுவது இதுவே முதல் முறை. கடந்த ஆண்டு கொரிய மொழியில் இப்படத்தை ரீமேக் செய்வதற்கான உரிமத்தை பனோரமா ஸ்டுடியோ பெற்ற நிலையில் தற்போது கல்ஸ்ட்ரீம் பிக்சர்ஸுடன் இணைந்து ஹாலிவுட்டிலும் இதனை ரீமேக் செய்ய முன் வந்துள்ளனர். விஜய் நடிக்கும் கோட் திரைப்படத்தின் OTT வெளியீட்டு உரிமையை கைப்பற்றியது நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம். இது போன்ற சினிமா அப்டேட்களை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா தெரிஞ்சுக்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.